மேஷ ராசிக்கு சனி பயிற்சி 2025 பலாபலங்கள் பார்க்கலாங்க. இந்த மேஷ ராசிக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி பின் ஆரம்பமாகுது. அப்போது இந்த 7.5 சனி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இதில் வரப்போதா இல்லை ஒரு நெகட்டிவான பலன்களை தரப்போகுதாங்க? பொதுவாக 7.5 சனியில் 7.5 வருஷமுமே யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. மேஷத்துக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் 2.5 வருஷம் அதுதான் இப்போ வரக்கூடிய 2025 உள்ள பயிற்சி. இதில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறீங்கிற பட்சத்தில் எல்லா ராசினரை விட தொழிலில் வெற்றியடைய போகிறது மேஷ ராசினர் தான். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 12க்கு சனி வராரு. ஸோ 12ல் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட 2027 30 வரைக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நல்ல தசாபுத்தி நடக்குதா, அந்த டைமில் எதுவும் பிரிவு செப்பரேஷனுங்கிறதெல்லாம் வராமல் இருக்கணும். மேஷ ராசியில் நீண்ட நாட்காகவே எனக்கு குழந்தை இல்லை, நான் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள எனக்கு இப்போ 7.5 சனியும் ஆரம்பமாகுது. மேஷ ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின்னான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நல்ல செல்லரா நல்ல பையரா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொத்தை விற்கிறதையோ வாங்குறதையோ பண்ணலாம். பட் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்டேக் பண்ணிக்கணும். இப்போ 7.5 சனி ஆரம்பமாகறனால அந்த கோர்ட் கேஸில் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கோர்ட் கேஸ் அப்படிங்கிறதுல மேஷராசி 2025 சனி பயிற்சிக்கு பின் கடன் பிரச்சனைகள், இன்ஃபேக்ட் எல்லா 12 ராசியை விட கூட கொஞ்சம் ஸ்பீடாக கடன் அடைச்சி வெளியில் வர போகிறது மேஷராசி தான். மேஷராசியில் இந்த 7.5 சனி ஆரம்பமாகிற காலகட்டத்தில் எந்த கோயில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும்? 7.5 சனி இந்த மேஷராசிக்கு நடக்கிறதுனால கோவில் வழிபாடு அப்படிங்கிறது பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது முத்துக்கு மணிமேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ மேஷ ராசிக்கு சனி பயிற்சி 2025 பலாபலங்கள் பார்க்கலாங்க. அந்த வரிசையில் நம்ம மேஷ ராசியோட குணாதிசயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த சனி பகவான் அந்த ஒரு மேஷ ராசியில் பிறந்த நபரை எந்த மாதிரியெல்லாம் ஒரு குணத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க? அந்த சனி பயிற்சி ஆனதற்கு பின்பு அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் அவங்க உணர போகிறாங்க மேம்? சனி பயிற்சி ஆன பிறகு இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே மார்ச் 29 சனி பயிற்சிங்கிறது நடக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க எப்பேற்பட்ட நபர்களாக மாற போகிறாங்க? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருந்திருக்கும். இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக குணநலத்திலையும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும். மேஷம் காலபுருஷனுடைய முதல் ராசி, வேகமான ராசி. முதல்ல மேஷம் நிதானத்தை பழக போகிறாங்க. ஏன்னா 12ல் சனி வராரு. அப்போ ஓடாத கொஞ்சம் நில்லு, திரும்பி பாரு என்ன நடக்குதுங்கிற ஒரு நிதானத்தை கற்றுக் கொடுக்குறவர் தான் மேஷ ராசிக்கு இப்போ வரக்கூடிய சனி. முக்கியமாக பணத்தை பற்றின புரிதலும் படிப்பும் ஏற்படும். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், மேஷராசி பணத்தை ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நினைக்கணும்னா அதை கான்ஃபிடென்ட்டாக இறங்கி செய்வாங்க. இந்த குறிப்பிட்ட சனி பயிற்சியான 2.5 வருஷமும் எண்ணி எண்ணி செலவு பண்ணக்கூடிய பழக்கம் இல்லாத மேஷராசினருக்கும் வரும். பணத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்த நியூ இயர் ஜனவரியிலேருந்தே ஃபினான்ஸை பற்றின ஒரு பிளானிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தன்னை அறியாமல் வந்திருக்கும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் அது கொஞ்சம் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்கிறதுனால ஹெல்த்தை பற்றின ஒரு கன்சர்ன் வரும். இவ்வளோ நாள் ஹெல்த்தை பற்றி அவங்க யோசிச்சிட மாட்டாங்க. பட் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கடினமான மனநிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஏற்படும். இவ்வளோ நாள் ஏமாந்ததெல்லாம் போதும், கொஞ்சம் நமக்காக மாற ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அது இந்த கடினமான மனநிலை அவங்க வாழ்க்கைக்கு நல்லது தான். ஸோ ஒரு பணத்தை பற்றின புரிதல், ஹெல்த்தை பற்றின ஒரு புரிதல், மனிதங்களை பற்றின ஒரு புரிதலை இந்த சனி பகவான் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. இந்த மேஷ ராசிக்கு இந்த 7.5 சனி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி பின் ஆரம்பமாகுது மேம். அப்போது இந்த 7.5 சனி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இதில் வரப்போதா இல்லை ஒரு நெகட்டிவான பலன்களை தரப்போகுதாங்க? பொதுவாக 7.5 சனியில் 7.5 வருஷமுமே யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. மேஷத்துக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் 2.5 வருஷம் அதுதான் இப்போ வரக்கூடிய 2025 உள்ள பயிற்சி. இதில் செய்யக்கூடிய விஷயங்களோட கண்டினியூஷன், இதோடைய தாக்கம் ஜென்ம சனியில் இவங்களுக்கு பாதகமாக அமையக்கூடாது. அப்போ இப்போத்துல இருந்தே இப்போ இவங்க கெட போகிறதில்ல, இவங்க கஷ்டப்பட போகிறதில்ல டெஃபினட்டாக. ஆனால் இப்போத்துல இருந்தே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனமாக இருக்கணும். ஃபார் சேயிங் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு பிஸ்னஸ் நல்லா போகாது. ஒரு 3வது 4வது வருஷத்துல தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. 3வது 4வது வருஷத்தில் நமக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருப்பாரு. அப்போது புது தொழில் முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். அதிகப்படியான அகலக்கால் வைக்கிறது, தேவையில்லாத பெரிய முதலீடு பண்ணுறது, பெரிய தொழிலில் இறங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கான முன்னேற்பாடு இந்த 2.5 வருஷமாக நடக்கும். இந்த 2 வருஷம் கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறதில்ல. பட் அதற்கான முன்னேற்பாடு நடக்கிறதுனால பழகக்கூடிய புதிய மனிதர்கள், செய்யக்கூடிய புதிய தொழில், திருமணம், இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின்பு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் இருக்கும்? அது முன்னேற்றமாக இருக்குமா இல்லை பிரச்சனைகள் உருவாகும்?
மேஷ ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின்னான தொழில் அமைப்பு. தொழில் ஸ்தானமான 6ஆம் இடத்த தான் சனி வந்து பார்க்குறாரு. ஸோ 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த 7ஆம் பார்வையா பார்ப்பாரு. சனி பார்த்தாலே அப்ப கெட்டு போயிருமா? தொழில்லாம் கிடையாதுன்னா, நோ நாட் லைக் தட். சனி தான் தொழில் காரகனே. உழைக்கிறது வந்து சனிக்கு ரொம்ப பிடிக்கும். எக்காரணம் கொண்டும் ஜென்ம சனியா இருக்கட்டும், 7 சனியா இருக்கட்டும், விரய சனியா இருக்கட்டும், சனி தொழில்ல மட்டும் கை வைக்க மாட்டாரு. தொழில குடுத்துருவாரு. அந்த தொழில்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்கிற பொறுத்து தான் வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது இருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறத குடுக்குறது சனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குருவெல்லாம் பார்த்தா குருட்டதிர்ஷ்டம் வந்துரும். நீ என்ன வேலையே செய்யலைனாலும் போ இந்தா வச்சுக்கோ. ரூ. 1 போடுற இடத்துல ரூ. 10 கிடைச்சிரும். நெறைய பேர் குருட்டு அதிர்ஷ்டத்துல ஓட்டிட்டு இருக்காங்க. பட் இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சனி பயிற்சியில ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட்டா அந்த தொழில் என்னன்னு படிச்சுட்டு நீங்க அந்த தொழில அப்ரோச் பண்றீங்க. அதுக்கான உழைப்ப போடுறீங்க. ஒரு டிசிப்ளினா அந்த தொழில நடத்துறீங்க. தொழிலுக்கு உண்மையா இருக்கிறீங்கங்கிற பட்சத்துல, எல்லா ராசினரை விட தொழில்ல வெற்றி அடைய போறது மேஷ ராசினர் தான். மேஷ ராசியில இந்த 7 சனிக்கு பின்பு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா? ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா? இல்ல நான் ஒரு வேலை மாறப் போறேன் அப்படின்னா, இப்ப 7 சனி ஆரம்பமாக போகுது. அதற்கு முன்னாடியே மாறணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்காங்க? ஓகே. மேஷ ராசிக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? வேலை மாற்றம் இருக்கான்னு பார்க்கும்போது 12க்கு சனி வராரு. ஸோ 12ல ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுலெல்லாம் ஒரு மனக்குறை அப்படிங்கிறது நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மே 29 நமக்கு சனி பயிற்சி நடக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர்க்குலாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. இல்ல ஒரு ஜாப் சர்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ இந்த மே மந்த்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரவால்ல. மேக்கு அப்புறம் நீங்க வேலை மாறணும்னு நெனச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு லாங் ரன்னா ஒரு போது அடுத்து ஜென்ம சனி வருது. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குமே சனியுடைய தாக்கம்ங்கிறது கொஞ்சம் இருக்கும். இந்த 2 1/2 வருஷம் பெருசா தெரியாது. நடுவுல வரக்கூடிய 2 1/2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சனியுடைய தாக்கம் தெரியும். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ மாறுறதுக்கு முன்னாடி அந்த புது கம்பெனிய பத்தின ஒரு அனலைஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு மாறுறதுங்கிறது நல்லது. பொதுவாவே ட்ரான்ஸ்ஃபர் அதர் ஸ்டேட் அப்ராட்லாம் போறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போறதுங்கிறது நல்லது. மேஷ ராசிக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பின் திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நான் நீண்ட நாட்களாவே பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்னுமே அமையல. இப்ப எனக்கு 7 சனியும் ஆரம்பமாகுது. இப்ப எனக்கு ஒரு வரன் அமையும் பொழுது நான் என்ன செய்யலாம்? அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய கருத்து என்னங்க? மேஷ ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு மேலான திருமண அமைப்பு. ஜென்ம சனியோ, விரய சனியோ, 7 சனியோ, அஷ்டம சனியோ திருமணத்த பாதிக்காது. ஏன்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். திருமணம், குழந்தை பொறக்கிறது, இது எல்லாமே இயற்கையான ஒரு விஷயம். இயற்கைய எந்த கிரகமுமே அஃபெக்ட் பண்ணாது. ஆனா, அத நீங்க சூஸ் பண்ணும்போது ஒரு கரெக்ட்டான பார்ட்னரா சூஸ் பண்ணணும். இன்ஃபாக்ட் நீங்க லவ் மேரேஜே பண்றீங்க அப்படின்னாலுமே, அதுல இன்லாஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி பயிற்சி வந்து கொஞ்சம் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 பெர்சன்ஸ கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல இருந்து விலக்கி வைக்கணும். அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணும் பட்சத்துல கட்டம் பொருந்துதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேரேஜ் பண்ணணும். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் 2027க்கு அப்புறமான சனி பயிற்சி ஜென்ம சனியா வர்றதுனால, அப்போ எதுவும் ப்ராப்ளம் வருமாங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இப்பவுமே நீங்க வந்து அந்த திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது, இந்த குறிப்பிட்ட 2027லேருந்து 30 வரைக்கும் மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் நல்ல தசாபுத்தி நடக்குதா? அந்த டைம்ல எதுவும் பிரிவு, செப்பரேஷன்ங்கிறதெல்லாம் வராம இருக்கணும். ஜென்ம சனிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாதைய மேஷம் கடக்கிறதுனால. இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு திருமணம் பண்ணும் பட்சத்துல எந்த பிரச்சனையும் வராது. மேஷ ராசியில நீண்ட நாட்களாவே எனக்கு குழந்தை இல்லை. நான் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறக்குள்ள எனக்கு இப்ப 7 சனியும் ஆரம்பமாகுது. ஸோ இந்த நேரத்துல நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா? இல்ல நான் இப்ப தான் புதுசா திருமணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல குழந்தை பிறக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப 7 1/2 வருஷமே 7 சனி இருக்க போகுது. ஸோ எப்போ அந்த குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கும்? அவங்களுக்கான பலன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மேஷ ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின்னான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாரி இயற்கையான விஷயத்த சனி அஃபெக்ட் பண்ண போறதில்ல. குழந்தைங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். சில பேருக்கு அது வந்து உடல்நிலை ஒத்துழைக்கிறதில்ல. இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால மென் அண்ட் விமெனுக்கே கொஞ்சம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்கலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்கன்னா, குறிப்பா இந்த 12ல சனி இருக்கிறதுனால மேஷ ராசியில உள்ளவங்களுக்கு மட்டும் செலவு அதிகமாகும். அந்த மருத்துவ செலவு இருக்குது இல்லையா? மித்த ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க தன்னால போய் சேருவாங்க. அங்க போயிட்டு அந்த டாக்டர் சொல்றது, இது தேவையா? தேவையில்லையான்னு தெரியாமலே அத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மெடிக்கலுமே ஒரு கார்ப்பரேட் ஆயிட்டதுனால, அந்த மாரியும் சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பிடியில சிக்காம, தேவையா? தேவையில்லையான்னு இன்னொரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்டுட்டு, நீங்க கரெக்ட்டா அந்த மருத்துவ பயணத்துக்குள்ள போம்போது, மித்த பிரச்சனைகள்லாம் வராது. என்ன பண்ணும்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ இது கொஞ்சம் அதிகமாக்கி விடும். குழந்தைக்கே நீங்க ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா, ஒருத்தர் 1,00,000 செலவழிக்கிற இடத்துல நம்ம 2,00,000 செலவழிப்போம். இந்த விஷயம் நடக்குமே தவிர, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இல்ல. அது நேச்சுரல் கன்சீவும் பாசிபிள். எல்லாரும் ட்ரீட்மெண்ட் போணும்னு அவசியம் இல்ல. ஜாதக கட்டம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே சுகப்பிரசவத்திலே குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நீண்ட நாட்களாவே நான் வந்து ஒரு வீடோ, ஒரு இடமோ வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்ட நான் ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு 7:30 சனி ஆரம்பமாயிருச்சு. நான் இப்ப வாங்கலாமா? இல்ல வாங்கக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுமா? அப்படிங்கிறது எல்லாத்தோட கேள்வியா இருக்கு மேம். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? மேஷத்துக்கு இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின்னான சொத்து சுக யோகம். சொத்து வாங்கலாம். டெஃபினட்டா வாங்கலாம். அதுல தப்பில்ல. பட் கடன்ல நீங்க ஒண்ணுக்கு போறீங்கன்னா, அதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அதே மாரி டாக்குமெண்டேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வான்ஸ் பே பண்ணிருவோம். ஒரு கிளையண்ட்டே நான் பார்த்தேன். சேம் மேஷ ராசி தான். அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரு. திடீர்னு வந்து சேல் பண்ண இருந்தவரு, "இல்ல நான் அட்வான்ஸ திருப்பி தரேன். ப்ராப்பர்ட்டி தர முடியாது." அட்வான்ஸும் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப கையில வரல. இந்த மாரி பணத்த எங்கேயாவது கொண்டு போய் ப்ராப்பர்ட்டிங்கிற பேர்ல லாக் பண்ண வைக்கிறதுக்கு சனி முற்படுவாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 12 அப்படிங்கிறது வீண் விரயம். அப்போ நல்ல செல்லரா, நல்ல பையரா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொத்த விக்கிறதையோ, வாங்குறதையோ பண்ணணும். பண்ணலாம். பட் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்டேக் பண்ணிக்கணும். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை நீண்ட நாட்களாவே இருக்கும். இப்ப 7:30 சனி ஆரம்பமாகறனால அந்த கோர்ட் கேஸ்ல வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இந்த 2 1/2 வருடத்துல அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? கோர்ட் கேஸ் அப்படிங்கிறதுல மேஷராசி 2025 சனி பயிற்சிக்கு பின் வெற்றி இருக்குமா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியான சனி வந்து 12க்கு போறாரு. 11ங்கிறது வம்பு வழக்குகள்ல இருந்து வெற்றி. 12க்கு போறான்னா, ஒரு இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகுறது தான் 12. 12 அதனால தான் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டாவே இருக்கட்டும். அதுலேருந்து வெளியில வர வச்சுரும் 12ஆம் இடம். கோர்ட் கேஸ் அதுலேருந்து வெளியில வர வச்சுரும். ஸோ 12க்கு சனி போறதுனால நிச்சயமா நீங்க வந்து வெளியில வந்துருவீங்க. பட் ஏதாவது ஃபினான்ஷியல் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக கோர்ட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,00,000 கிளைம் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 8,00,000 கிடைக்கும். பட் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் அந்த 8,00,000மே போதும்ன்ட்டு வாங்கிட்டு வெளியில வந்துருங்க. அப்பீல்லாம் போனீங்கன்னா, நீங்க போற டைம்ல ஜென்ம சனியில மாட்டிருவீங்க. ஸோ அதனால இதுல கிடைக்கிற பெனிஃபிட்டே சந்தோஷம்னு நீங்க வாங்கிட்டு வந்துடுறது நல்லது. மேஷ ராசியில இந்த சனி பயிற்சியில கடன் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இஎம்ஐ பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல ஒரு பேங்க் லோனா இருக்கலாம். அந்த மாரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில அடைக்க முடியுமா? 7:30 சனி வந்துட்டா எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா, இத அடைக்கவே முடியாது அப்படிங்கிறதா இருக்குமா? ஸோ அப்ப அத அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மேஷம் இந்த 2025 சனி பெயர்ச்சிக்கு பின் கடன் அமைப்புகள்ல இருந்து நிவர்த்தி ஆகுமா? வெளியில வருவாங்க. நிச்சயமா வெளியில வருவாங்க. இன்ஃபாக்ட் எல்லா 12 ராசிய விட கூட கொஞ்சம் ஸ்பீடா கடன் அடைச்சு வெளியில வர போறது வந்து மேஷ ராசி தான். அதுவும் எப்படி இருக்கும்னா, அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். நான்லாம் கடன் அடைப்பேன்னு நான் யோசிக்கவே இல்ல. அ இவ்ளோ கடன் இருக்கே! என்ன பண்ண போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். செலவு வேற ஒரு பக்கம் நெறைய ஆயிட்டு இருந்தது. அப்படின்லாம் யோசிக்கிறவங்க கூட கடன வந்து டக்குன்னு அடைச்சுருவாங்க. ஏன்னா, அந்த ருண, ரோக, சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. ஸோ சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அது சர்வநாசம். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி இந்த 3மே நாசமாகுது. அந்த சனியுடைய பார்வையுடைய பலன் அப்படிங்கிறது அத பெற்று தருது. 2ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால, அதிக வட்டி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, வட்டிய குறைக்கிறதுக்கான வழிய முதல்ல பாருங்க. ஏன்னா, அதிக வட்டிக்கான கடனுக்குள்ளேயும் இவங்க போய் இந்த சமயத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் எக்ஸிஸ்டிங் லோன் அடைக்கிறோம்ல, இன்னொரு லோன வாங்குவோம். அதையும் சனி யோசிக்க வைப்பாரு 12ல இருக்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேஷ ராசியில 7:30 சனியில இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையே, எனக்கு 7:30 சனி வரும்போது எனக்கு உடல்நல பிரச்சனைகள் உருவாயிருமோ? எனக்கு இந்த மாரி குரோனிக்கா ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும். இல்ல எனக்கு ஆல்ரெடி இருக்கு. அது அதிகமாயிருமோ? அப்படிங்கிற பயம் வந்து மேஷ ராசினருக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்ப இந்த 7:30 சனினால அவங்களுடைய உடல்நலத்தில என்ன மாற்றங்கள் ஏற்படும்? ஓகே. மேஷ ராசிக்கு 2025 சனி பயிற்சிக்கு பின்னான உடல் நல மாற்றங்கள். 12 அப்படிங்கிறது இன்னொரு சுகஸ்தானம்னு சொல்லலாம். 4 தான் பொதுவா சுகம்னு சொல்லுவோம். 12யும் சொல்லலாம். ஏன்னா சாப்பாடு, தூக்கம் 2யும் குறிக்கிறது 12ஆம் இடம். ஒரு மனுஷனுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைக்கலனாலோ, ப்ராப்பரான ஒரு 6 டூ 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கிடைக்கலனாலோ, உடம்பு கண்டிப்பா பாதிக்கப்படும். அப்போ 12ல ஒரு பாவகிரகம் உட்காரும்போது, இந்த 2 விஷயத்தையும் சனி அஃபெக்ட் பண்ண போறாரு. அப்போ என்ன ஆனாலும் 3 நேரம் சாப்பிடணும். என்ன ஆனாலும் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். இந்த 2யும் தாரக மந்திரமா வச்சுக்கிட்டா, அடுத்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பில்ல. இவங்களுக்கு மேஜரா வர ப்ராப்ளமே மன ரீதியான பதட்டத்துல வரக்கூடிய நோய்கள் தான். ஏன்னா 6ஆம் அதிபதி புதனும் இந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ல நம்ம சொல்லியிருந்தோம். 8ல போய் தான் மறைஞ்சிருக்கிறாரு இனிஷியலாவே. அப்போ இதாயிருமோ, அதாயிருமோன்னு வீண் பயத்தினால மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான கோளாறாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், மைண்ட ரிலாக்ஸா வச்சுட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து இவங்க கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம். ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இதுலேருந்து என்னால மீளவே முடியலன்னா, ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை கலர்ல ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல பச்சை அதிகமா இருக்குன்னா, அந்த கலர கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. உடல்நல குறைவுங்கிறது கொஞ்சம் நல்லாவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேஷ ராசியில இந்த 7:30 சனி ஆரம்பமாகிற காலகட்டத்தில எந்த கோயில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது, இந்த 7:30 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும்? 7 சனி இந்த மேஷ ராசிக்கு நடக்கிறதுனால கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். முக்கியமா இந்த 2025 பயிற்சிக்கு பின்ன எந்த அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு நிவாரணம் இருக்கும்.
சனியவே ஒரு ஆன்மீக கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி, குருலாம் சேர்ந்துட்டா அவங்க பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். கோவில் இறைப்பணி சேவை செய்றவங்களுக்குலாம் சனி ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ, அப்போ இவங்க இந்த பர்ட்டிகுலர் மேஷ ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில போக வேண்டிய கோவில் ராமேஸ்வரம் கோவில். ஸோ 2 1/2 வருஷம் சனி பயிற்சி இருக்கிறதுனால ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ராமேஸ்வரம் போய்க்கோங்க. இல்ல ரொம்ப ராமேஸ்வரம் சரவுண்டிங்ஸ் பக்கம் தான். தள்ளி இருந்தாலும் என்னால வந்துட்டு போக முடியும்னா, 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு வந்து கடல் நீர் ஆடிட்டு, இறைவன கும்பிட்டுட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.